ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து நான் அதை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக அனுப்பப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். கரங்களை தலையில வை, தலையில வை, தலையில வை கைய. ஆண்டவரே, வழி நடத்துதலை தாரும், வழி நடத்துதலை தாரும், வழி அழுது கிட்ட இருக்கிற உன் வாழ்க்கையில அந்த மரண ஆவிகளிலிருந்து இயேசு இந்த விடுதலையை தருகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் மத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு உங்ககிட்ட என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? தப்பே பண்ணலை ஆனால் தண்டனையை அனுபவிக்கிறேனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பிரதர், என் வேலை செய்கிற இடத்துல நான் தப்பே பண்ணலை பிரதர், ஆனால் நான் தப்பு பண்ணினேன்னு முத்திரை குத்திட்டாங்கன்னு சொல்றியா? அந்த முத்திரையை தேவன் உடைப்பாராக இயேசுவின் நாமத்தினால. அந்த யோசேப்பு பொண்ணு விஷயத்தில் அவரை மாதிரி கிளியரானவர் யாருமே கிடையாதுங்க. ஆனால் அவரையே ஒரு பொம்பளை பொண்ணு விஷயத்தில் மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த ஆம்ப்ளைட்டை திருப்பி போடுவோன்னு சொல்கிற மாதிரிக்கில் அப்படி பிளைட்டை அவள் திருப்பி போட்டுட்டா. ஆனால் யோசேப்புக்கு பெயர் கெட்டு போகிற மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் தேவன் அதை விடவில்லை, தேவன் நிரூபித்தார். இன்னைக்கு செய்யாத தப்புக்கு தப்பு நான் பண்ணலை பிரதர், தண்டனை அனுபவிக்கிறேனேன்னு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலையில் நீ இருக்கக்கூடாதபடி வளர்ச்சியை பார்க்கக்கூட சகிக்கக்கூடாதபடி இருக்கிற பலர் உனக்கு மந்திரத்தை செய்யலாம், பலர் உன்னை சில விஷயத்தில் மாட்டி விடலாம். இன்னைக்கு தப்பு செய்யலை தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனேன்னு சொல்றியா? தீமையான காரியங்களை சொல்றாங்களா? கெட்ட கெட்ட வார்த்தைகளை உங்களை பேசுறாங்களா? உங்களை சபிக்கிறாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்ன மாதிரி பாக்கியவான் யாருமே இல்லைன்னு. எனக்கு தப்பு செய்யலைன்னா யாராவது என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு என்கிட்ட சொன்னால் சுருன்னு முதல்ல கோபம் வரும். நம்ம தப்பே பண்ணலை, நம்மளை இப்படி பிளான் பண்ணி கவுத்துட்டாங்கன்னு. இந்த வசனத்தை ஒரு நாள் படிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன்ன மாதிரி பாக்கியவான் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு 5:12 வாசிக்கிறேன். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படி துன்பப்படுத்தினார்களேன்னு இருக்கு. பார்த்தீங்களா? மோசைய கல்லறிய வந்தாங்க, ஸ்தேவான கல்லறிய வந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. உன்னை யாராவது மாங்காய் மரம் நிற்கிது, காய்க்கிற மரத்துக்கு தான் என்ன உண்டு? கல்லடி உண்டு. உன்னை எவனாவது கல்லை தூக்கி அடிக்கிறான்னு நினச்சிக்கோ, நீ காய்ச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். காக்காத மரத்துக்கு கல்லடி கிடையாது, காக்கா கூட உட்காராது அதில். ஸோ அதனால் உங்களை பார்த்து சொல்ல வரேன், பொண்ணு விஷயத்தில் மாட்டி விட்டுட்டாங்களா மகனே? பண விஷயத்தில் மாட்டி விட்டுட்டாங்களா? ஏதோ ஒரு ஃபைல் விஷயத்தில் மாட்டி விட்டுட்டாங்களா? உன் உயர்வு விஷயத்தில் உயர்வு வரக்கூடாதபடி தடுத்துட்டாங்களா? தெரியாமல் மாற்றி கையெழுத்தை போட்டுட்டியா? தலையெழுத்தே மாறிட்டுன்னு இருக்கிறியா? கவலைப்படாத.
யோசேப்புக்கு அவன் தப்பே பண்ணலைன்னு நிரூபித்து காட்டின என் ஆண்டவர், இன்னைக்கு என் மனைவிக்கு பயங்கரமான சந்தேக புத்தி, அவ கூட பேசுற, இவ கூட பேசுற, அப்படி இப்படின்னெல்லாம் தீமையான மொழிகளை பேசுறா பிரதர். கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்குதுன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத ஊழியக்காரனே. நிறைய நேரத்தில் நீ உண்மையாய் ஊழியம் செய்த இடத்துல, இல்லாட்டி நீ உண்மையா இருக்கிற இடத்துல உன்னை தூக்கி கருவேப்பிலைய போடுற மாதிரி உன்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்களா? கவலைப்படாத. தேவன் உன் வாழ்க்கையில நீ யார் என்பதை நிரூபித்து காட்டுகிற நாள் வருகிறது. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகள் ஏதாவது செய்யாத தவறுகளிலே இருப்பார்களானா, தெரியாம தவறு செய்து கொண்டு இருந்திருப்பார்களானால் இவர்களை விடுவியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.